بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 110வது ஹதீஸில் ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம். அதில் ஒரு விஷயத்துக்கு விளக்கம் மட்டும் பார்க்க வேண்டி இருக்குது என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் திருப்பி ஒருக்கா வாசிச்சுட்டு வந்துடுவோம். 110 என்ன வருதுன்னு கேட்டால், ஹதசனா மூசா என்பவர் நமக்கு அறிவித்தார். கால அவர் சொல்கிறாரு, ஹதசனா அபு அவானா நமக்கு அறிவித்தார். யார் வழியாக என்றால் அபி ஹசீன், அபு ஹசீன் வழியாக அவர் அறிவித்தார். அவர் அபி சாலிஹின், அவர் அபு சாலிஹி வழியாக அவர் அறிவித்தார். அவர் அபி ஹுரைரா, அவர் அபு ஹுரைரா வழியாக அறிவித்தார். அவர் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அறிவித்தார். அதை ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறார். கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தசம்மௌ பி இஸ்மி, எனது பெயரை நீங்கள் பெயராக்கி கொள்ளுங்கள், என் பெயரை நீங்கள் சூட்டி கொள்ளுங்கள். முகமது அகமதுன்னு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பெயர் வைக்கலாம். இதெல்லாம் முதல்ல நம்ம சொல்லிட்டோம், ஒரு ரிமைண்டருக்காக தான் அதை சொல்கிறோம். ஒலா தக்குத்தனு பி குன்யத்தி, என்னுடைய குன்யத்து பேரை நீங்கள் வைக்காதீங்க, சூட்டாதீங்க. ஒலா தக்குத்தனும், நீங்கள் குன்யத்து பேராக ஆக்காதீர்கள். பி குன்யத்தி, என்னுடைய குன்யத்தை வைக்காதீங்க. குன்யத்து என்று சொன்னால் அபு உம்மு, தாய் தந்தை என்று சேர்த்து வரக்கூடிய பெயர்கள். அபு பக்ரு, அபு ஹுரைரா, அபு மூசா, இந்த மாதிரி வரக்கூடியது. அல்லது உம்மு சலமா, உம்மு ஹபீபா, இப்படின்னு வரக்கூடியது. அதாவது இன்னாருடைய தாய் இன்னாருடைய தந்தை என்று பிள்ளைகளால் அடையாளம் காட்டுற பெயருக்கு குன்யத் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபுல் காசிம் என்கிற பெயரில் குன்யத்து இருந்தது. அந்த குன்யத்தை நீங்கள் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆயிருங்கிறதுக்காக சொன்னாங்கன்னு அது விளக்கிட்டோம். அதுக்கு அடுத்து தான் இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம். ஒமன் ராணி ஃபில் மனாமி, தூக்கத்தில் அதாவது கனவில் யார் என்னை பார்க்கிறாரோ, ஃபகது ராணி, அவர் என்னைத்தான் பார்க்கிறார், என்னைத்தான் பார்த்து விட்டார், உறுதியாக என்னைத்தான் பார்த்து விட்டார். இப்போ ரசூலுல்லாவை ஒருத்தர் கனவுல பார்த்துட்டார்னு சொன்னால், ரசூலுல்லா மாதிரி வேறு ஒரு ஆள் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால், ஃபைன்ன ஷைத்தான் லா எத்த மசலு, வடிவு எடுக்க மாட்டான், ஃபி சூரத்தி, எனது தோற்றத்தை வடிவெடுக்க மாட்டான். என் தோற்றத்தில் சைத்தான் வரமாட்டான். அப்போ சைத்தான் என் தோற்றத்தில் வர முடியாதுன்னு சொல்லும் பொழுது, ரசூலுல்லாவே கனவுல ஒருத்தர் பார்க்குறாருன்னு வைங்க, சைத்தான் ரசூலுல்லா தோற்றத்தில் எதுவும் சொல்கிறானோ அப்படின்னு குழம்ப தேவையில்லை. அப்போ யார் ரசூலுல்லாவை கனவுல பார்க்குறாரோ அவர் ரசூலைத்தான், என்னைத்தான் பார்த்தார். ஏன்னு கேட்டால், இப்போ ஏன் நான் உங்கள் கனவுல வர்றேன்னு வைங்களேன், நான் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. என் தோற்றத்தில் சைத்தான் கூட உங்கள்கிட்ட வருவான். நான் உங்களுக்கு என்னமோ சொல்கிற மாதிரி உங்கள் கனவுல இருக்குன்னு வைங்க, அது நானே கனவுல வந்ததாகவும் இருக்கலாம், அல்லது எனது தோற்றத்தில் சைத்தான் கூட என்ன செய்யலாம், வரலாம். யாருடைய தோற்றத்தில் வேண்டுமானாலும் சைத்தான் என்ன செய்வான், வாப்பா கனவுல, வாப்பா வந்துக்கிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி கனவுல காணுவீங்க. அது உங்கள் வாப்பாவும் இருக்கலாம், சைத்தானாகவும் இருக்கலாம். ஏன்னா சைத்தான் இந்த கனவுல வரக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்தில் நான் தான் முகமது அப்படின்ட்டு சைத்தானுக்கு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான லா எத்தமத்தல் ஃபி சூரத்தி, ஷைத்தான் எனது வடிவத்தில் வடிவெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
இந்த துண்டை தான் நம்ம விளக்க வேண்டியிருக்குது. ரசூல்லா ஒருத்தர் கனவுல பார்த்தால் என்னையை பார்த்தாருங்கிறாங்கல்ல, இது இந்த ஒரு ஹதீஸை மட்டும் வச்சு விளங்காமல் இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வேறு செய்திகளும் இருக்கிறது. அந்த செய்தி இது நம்ம பாடத்தில் உள்ள ஹதீஸ் கிடையாது. 6993 உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக கொண்டாந்து போட்டு காட்டுறேன். என்ன வருதுன்னு கேட்டால், மர்ராணி ஃபில் மனாமி, கனவில் ஒருவர் என்னை கண்டால், ஃபச யரானி, அவர் பின்னர் பார்ப்பார். சீன் வருங்காலத்துக்கு மாத்திரக்கு உள்ளது. ஃபச யரானி, என்னை அவர் இனிமேல் பார்ப்பார். ஃபில் யக்லத்தி, விழித்த பிறகும், விழிப்பில், யக்லத்துனா விழிப்பு, தூக்கம் இல்லாத நிலையில். தூக்கத்தில் கனவில் என்னை ஒருத்தர் பார்த்தார்னு சொன்னால் விழித்த பிறகும் என்னை பார்ப்பார். வலா எத்த மசலு ஷைத்தானு பி, ஷைத்தான் என்னுடைய வடிவத்தை எடுக்க முடியாது. அப்போ இந்த ஹதீஸை பார்க்கையில் ரசூல்லாவை ஒருத்தர் நான் இப்போ கனவுல ரசூல்லாவை பார்த்தேன்னு ஒரு பேச்சுக்கு வைங்க. கனவுல பார்த்தேன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சவுடனே அல்லது ஒரு வாரம் கழித்து ஒரு 10 நாள் கழித்து ரசூல்லாவை நான் பார்க்கணும். அப்படி இப்போ யாராவது பார்க்க முடியுமா? மூத்தா போனால் பார்க்க முடியாது. அப்படின்னு சொன்னால் நானும் கனவுல ரசூல்லா பார்க்க இயலாது. கனவுல பார்க்குற யாராக இருந்தாலும் நேரிலே அவங்க பார்ப்பார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அப்போ இந்த ஹதீஸு யார் விஷயத்துக்கு மட்டும் கனவுல பார்க்க முடியும் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்கிறாங்கல்ல, இஸ்லாம் பல பகுதிகளையும் பரவி போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ரசூல்லாவை என்ன செய்வாங்கன்னா, மக்காவிலேருந்து ஒருத்தர் ரசூல்லா பார்த்தாருன்னு சொன்னால் அவர் புறப்பட்டு மதீனாவுக்கு அல்லது ரசூல்லா மக்காவுக்கு போய் ஏதோ ஒரு வகையில் அவங்கள பார்க்கக்கூடிய சான்ஸ் அவர் கிடச்சி போயிடும். அதாவது இது என்னை கனவுல பார்த்தாரையானால் நேருக்கு நேராகவும் என்னை பார்ப்பாருங்கிறாங்க. அப்போ நேருக்கு நேராக யாருக்கு பார்க்க இயலுமோ அவர் தான் கனவுலையும் பார்க்க இயலும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் பேரில் எல்லாம் அவங்களுக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இந்த கதையை எழுதாமல் இல்லை. புகாரி கனவுல பார்த்தாரு, அஹ்மது இமாம் கனவுல பார்த்தாரு, அபு ஹனீஃபா பார்த்தாரு, ரசூல்லா பார்த்தாங்கன்னு அவங்களுக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பொய். எந்த கிதாபில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், கனவுல இவர் பார்த்தார், புகாரி கனவுல பார்த்தாருங்கிறீங்க, எந்திரிச்சவனை பார்த்தார். அப்புறமேலு ஒரு மாதத்தில் ரசூல்லா போய் பார்த்தாரா? பார்க்கல. இல்லை, பார்க்கலன்னா அவர் கனவுலையும் பார்க்கல. கனவுல பார்த்தா நேரவும் பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை யாரும் கனவுல பார்க்க முடியாது. ரசூல்லா ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் விழிப்பில் நீங்கள் பார்க்க இயலும். ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் விழிப்பில் அந்த பார்க்குற வாய்ப்பு அடிபட்டு போயிடுதுல்ல, அப்போ கனவுலையும் பார்க்க இயலாது. இது ஒரு முக்கிய விஷயமாச்சா. ரெண்டாவது விஷயத்தை கவனிக்கணும். இப்போ ரசூல்லாவை கனவுல நான் பார்த்தேன்னு சொல்கிறேன்னு வைங்க, நான் பார்த்தது ரசூல்லா தான் நான் எப்படி முடிவு பண்ணுறது? ரசூல்லா காலத்துக்கு பிறகு வரக்கூடிய மக்களாக இருந்தால், அவர் ரசூல்லா அபூபக்கர் கனவுல பார்த்தாருன்னு வைங்க, ரசூல்லாவை கனவுல பார்த்தா ரசூல்லாவுடைய தோற்றம் அவருக்கு தெரியும். உமர் கனவுல பார்த்தாருன்னு வைங்க, ரசூல்லாவை நேராக 1000 தடவை பார்த்துருக்காரு. அவர் கனவுல பார்த்தோன்னு ரசூல்லா தான் வர்றாங்க அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அப்போ ரசூல்லாவை பார்த்த ஒவ்வொரு சஹாபியும் கனவுலை ரசூல்லாவை பார்த்தார்களே ஆனால் நம்ம பார்த்தது ரசூல்லாவுடைய தோற்றம்தான் என்று விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் ரசூல்லாவை பார்க்காத, ஹயாத்தோடு இருக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு பார்க்காத ஒரு ஆள் ரசூல்லாவை கனவுல பார்த்தாருன்னு சொன்னால் ரசூல்னு எப்படி முடிவு பண்ணுவார்? ரசூல் தான் வந்தாங்கன்னு எப்படி முடிவு பண்ணுவது? அப்போ யார் வேறு தோற்றத்தில் கூட வரலாமே, ஷைத்தான் வரலாமே, ரசூல்லாவுடைய தோற்றத்தில் வராமல் ஏன் தோற்றத்தில் நான் தான் முகமதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். அப்போ ஷைத்தான் ஏதாவது ஒரு தோற்றத்தில் நீங்கள் பார்த்தது, நீங்கள் பொய்லாம் சொல்லலை, ஷைத்தான் கனவுல என்னதே பார்த்துருக்குறீங்க, அது பார்த்தது ஷைத்தானாக தான் இருக்க முடியும். ரசூல்லாவை பார்த்ததாக உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ரசூல்லாவுடைய தோற்றத்தினால் வரமாட்டான். வணங்குதா? ரசூல்லா இல்லாத வேறு தோற்றத்தில் நான் தான் ரசூல்லான்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, வரும் ஏமாற்ற முடியும். ரசூல்லாவுடைய உங்களுக்கு தெரியாது. யாராவது ஒரு மனுஷனுடைய தோற்றத்தில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறது, நான் தான் முகமது அப்படின்னு சொல்கிற மாதிரி கனவு கூட நீங்கள் காணலாம்.
கண்டா நீங்கள் என்ன விளங்கணும்னு கேட்டால் ஷைத்தான் வந்து ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து நம்மளை ஏமாத்துறான். ரசூல்லா மௌத்துக்கு பிறகு பார்க்க முடியும். அப்போ நேரில் பார்த்தவர் தான் முதல்ல அடையாளம் காண முடியும். எந்த ஒரு மனிதரை குறித்தாக இருந்தாலும் சரி. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கனவுல பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எப்படிப்பா ஒரு ஆதம்னு இப்படி கண்டுபிடிச்ச நீ? கனவுல வந்தது ஆதம்னு இப்படி கண்டுபிடிக்க முடியும்? உங்கள் அப்பா ஆதமாக இருந்தார்னு வையே, நான் வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்தேன்னு சொல்வதாக இருந்தால் எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும்? கேள்விப்பட்டவர்களையெல்லாம் வரலாற்றில் வந்தவங்கலாம் புகாரியை கனவுல கண்டேங்கிறார் ஒருத்தர். ஏற்றுக்கிற முடியுமா? அது புகாரின்னு உனக்கு அப்படி தெரியும்? புகாரி இப்படி தான் இருந்தார்னு உனக்கு சொல்ல முடியுமா? அப்போ கடந்த காலத்தில் ஷாஃபி இமாமை நான் கனவுல பார்த்தேங்கிறான் ஒருத்தர். நீ எப்படி இருந்தார் அவர்? அவரை வந்து நேர பார்த்தவர்களை தவிர வேறு யாராலும் அடையாளம் காண முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துடுறோம். அது போக சரி ரசூல்லா தான் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதை நீங்கள் நிஜமாக கனவுல நான் பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் நிஜம்னு வைத்து கொண்டீர்களே ஆனால், அப்போ நிஜத்து ரசூல்லா தான் அதில் வந்தாங்க என்று இருக்குமே ஆனால், ரசூல்லா வந்து சொல்லக்கூடியதெல்லாம் மார்க்கமாகுமா இல்லையா? ஒரு ஆள் கனவுல வந்து என்ன செய்கிறாரு, எனக்கு ரசூல்லா இந்த மாதிரி திக்கரை கற்றுத்தந்தாங்கன்னு சொல்கிறார். அது நீங்கள் கனவுல பார்த்து நம்புவதாக இருந்தால் ரசூல்லா கற்றுத்தந்த துவாவை நீங்கள் ஓதணும்னு வருமே. அப்போ வந்து புதுசு புதுசு வணக்கத்தை உண்டாக்கலாம், திக்கர்களை உண்டாக்கலாம், ஏதாவது உண்டாக்கிட்டு ரசூல்லா கனவுல எனக்கு கற்றுத்தந்தாங்கன்னு சொல்லலாம். மார்க்கத்தை நாசமாக்கிடுவானுல. ரசூல்லாவை பார்க்குறதுங்கிற வாசலை திறந்து விட்டுருந்தா என்ன நடக்கும்? இவன் விரும்பினதையெல்லாம் மார்க்கம்னு சொல்லிவிட்டு ரசூல்லா தான் சொல்லாங்கன்றுவானே. இவன் என்னென்னலாம் செய்கிறான் அம்புட்டையும் சொல்லிவிட்டு தர்கா வழிபாட்டுக்காரன் கூட என்ன செய்வான்? நான் படுத்து தூங்கி கொண்டிருந்தேன், நீ ரசூல்லா கனவுல வந்தார்கள், நீ நாகூர் தர்காவுக்கு போ உடனே என்று சொன்னார்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவான். இப்போ நீங்கள் அந்த கனவை நம்புறாதான் என்ன செய்யணும்? ஓ நாகூர் தர்காவுக்கு நம்ம போகணும் போல இருக்குது, அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு வழங்க மாட்டான் ஒருத்தன். அப்படி வந்து அந்த பாதுகாப்பற்ற நிலையில் அல்ல இந்த மார்க்கத்தை வைக்க மாட்டான். இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாம் ஏற்றுக்கிறான்னு சொன்னால் அப்போ ரசூல்லாவை கனவுல வர வைக்க மாட்டான். அதே நேரத்தில் வந்து இவங்க இந்த கனவுல பார்த்ததுன்னு சொல்லி இந்த பெரியார்களுக்கு ஒரு புகழ் சேர்ப்பதற்காகவே அதுக்கெல்லாம் கனவுல ரசூல்லா பார்க்குறதுக்கெல்லாம் தொழுகையெல்லாம் சொல்லி தர்றாங்க. 40 நாளைக்கு இந்த தொழுது வந்தால் கனவுல ரசூல்லா வந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ஒருத்தர் அவுலியாங்கிற பட்டம் வாங்குறாருந்தா அவர் கனவுல ரசூல்லா பார்க்குறது தான் அதுக்கு அளவுகோல், அவுலியாவாயிருவார் அதோட. இப்படியெல்லாம் நினைஞ்சிருக்காங்க. அப்துல் கார் ஜிலானியில் இருந்து எல்லார் பேர்லையும் சாவுள்ள மீது கனவுல பார்த்தார், அவர் பார்த்து இவர் பார்த்தார். கனவுல பார்த்ததை வச்சு தான் அந்த அவுலியா கம்பெனியுடைய வியாபாரமே நடக்கிறது. அதனால் இந்த கனவில் பார்த்தல் என்பதற்கு கடுகளவுக்கும் அனுமதி கிடையாது, அது சாத்தியம் கிடையாது, கனவுல பார்க்கவே இயலாது. அப்போ அதே மாதிரி வந்து இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒரு 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 50 லட்ச ரூபா எனக்கு கொடுங்க, உங்கள்கிட்ட வந்து ரசூல்லா வாங்கிக்கிற சொன்னாங்க கனவுல அப்படின்னு தருவாரா? தரமாட்டார்ல. அப்போ காசு சொல்லும்போது கரெக்டாக அது தெளிவாக இருக்குது, அவன்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னு கேட்குறாரு. அப்போ வந்து அந்த துன்யா விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. ரசூல்லா பேரை பயன்படுத்தினா ஏமாற மாட்டாங்க. ரசூல்லா பேரை பயன்படுத்தி ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட ரசூல்லா வாங்கிக்கிற சொன்னாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பெரிய தாடி தலப்பா ஜிப்பாலாம் வச்சுட்டு வந்து கேட்குறாரு. ஒரு 25 லட்ச ரூபா பணக்காரன்ட்டு போய் ஒரு 25 லட்ச ரூபா தாங்க, உங்கள்கிட்ட வாங்கிக்கிற சொன்னாங்க ரசூல்லா, ரத்தம் கனவுல வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? அது ஏங்கிட்ட ரசூல்லா சொல்லிட்டு பார்த்துக்கிறேன்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது அந்த துன்யா விஷயத்தில் மாத்திரம் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏமாத்துறான், ரசூல்லா பேரை மிஸ்யூஸ் பண்ணுறான்னு உங்களுக்கு வழங்குகிறது. மார்க்க விஷயத்தில் திக்ரு அவுலியா அந்த மாதிரிலாம் அதுக்கெல்லாம் ஓகே, ரசூல்லாவுடைய பேரை யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வழிகெடுத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறீங்க. அதனால் ரசூல்லாவை கனவுல பார்க்குறதுங்கிறது முடியவே முடியாது என்று நம்ம பார்த்துக்கிறணும். அதே மாதிரி வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து 111வது ஹதீஸுக்கு நம்ம போக போகிறோம். அந்த 111வது ஹதீஸுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பாடம் ஒன்று போடுறார். ஒரு ஹதீஸ் போட்டால் ஒரு பாபு ஒன்று போடுவார்ல, அது என்ன பாடம் போடுறாருன்னா, பாபு கிதாபத்தில் இல்மி. இல்மு என்றால் கல்வி, கிதாபத்துனா எழுதுதல். கிதாபத்துனா கத்தப்பண்ண எழுதினான், அதில் கிதாபத்துனா எழுதுதல். மஸ்தர் கிதாபத்துங்கிறது ஒரு மஸ்தர். பாபு கிதாபத்தில் இல்மி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதி வைத்து கொள்வது பற்றிய பாடம்.
நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஒரு சொல்கிறாங்கன்னு வைங்க, கேள்விப்பட்டோன்னு வைங்க, அதை நோட் எடுத்து வச்சுக்கிறது, எழுதி வச்சுக்கிடலாமா, எழுதி வைத்து கொள்வது பற்றிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். 111வது ஹதீஸ். ஹத்தசனா முகமது இப்னு சலாம், முகமது இப்னு சலாம் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், அக்பரனா வக்கீவுன், வக்கீ அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அவர் அறிவிக்கிறாரு, அன் சுஃபியான, ஹத்தத அன் சுஃபியான, ரவா அன் சுஃபியான, ஏதோ ஒன்று வச்சுக்கிடலாம், சுஃபியான் வழியாக அவர் அறிவித்தார். ஒஹுவ ரவா அன் முத்தர்ரிஃபின், அவர் முத்தர்ரிஃப் வழியாக அறிவித்தார். இந்த வார்த்தை தான் அன் முத்தர்ரிஃபின்னு முன்னாடி வச்சுக்கிறேன். ஒஹுவ அந்த சுஃபியான் என்பவர் ரவா அறிவிக்கிறார், அன் முத்தர்ரிஃபின், முத்தர்ரிஃப் என்பவர் வழியாக அறிவிக்கிறார். ஒஹுவ ரவா அவர் அறிவிக்கிறார், அனி ஷாபி, ஷாபி வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிறார் ரவா நபி ஜுஹைஃபா, அபு ஜுஹைஃபா வழியாக அவர் அறிவிக்கிறார். அபு ஜுஹைஃபா வரைக்கும் வந்துருச்சா? கால அபு ஜுஹைஃபா சொல்கிறாரு, குல்துலி அலி இப்னு அபி தாலிபின், அலி இப்னு அபி தாலிபிடத்தில் நான் கேட்டேன். குல்த்து நான் கேட்டேன், சொன்னேன், கேட்டேன், சொன்னேங்கிற அர்த்தம் செய்கிற மாதிரி இடம் இருந்தால் சொன்னேன்னு செஞ்சுக்க வேண்டியதுதான். கேள்வி சம்பந்தமாக வந்தாலும் காலை தான் சொல்லுவாங்க. குல்துலி அலி இப்னு அபி தாலிபின், அபு தாலிபுடைய மகன் அலி இடத்திலே நான் கேட்டேன், ஹல் ஐந்தக்கும் கிதாபுன், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஏடு இருக்கிறதா அப்படின்ட்டு கேட்டேன். அதாவது அலிகிட்ட போய் என்ன இது 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 சாராம்சம் என்னன்னு கேட்டால், இப்போ அலி ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாக போச்சு சமுதாயம். அலி பக்கம் ஒரு பாதி பேர், மாவியா பக்கம் ஒரு பாதி பேர். பாதினா சரி பாதி இல்லை, இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சமாக பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டு கவர்மெண்ட் நடக்கிறது. மாவியா தலைமையில் ஒரு ஆட்சி சிரியாவில் ஷாமில் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் கூஃபாவில் வைத்துக்கொண்டு இவர் தலைமையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அலிக்கு ஒரு புகழ் சேர்க்கறதுக்காக வேண்டி அலிட்ட ஒரு தனி ஒரு ஏடு வச்சுருக்கிறாரு. இந்த குரான்ங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிறது, ஆனால் அலிக்கு மட்டும் தனியாக ஒரு ஏடு ஒன்று வச்சுருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக அவருக்கு சொல்லியிருந்தாங்க சில விஷயங்களை, அந்த ஸ்பெஷல் விஷயங்களை அவர் எழுதி அவர் புக்கு வச்சுருந்தார் அப்படின்னு பரப்பி விட்டுருந்தாங்க அந்த காலத்திலேயே. அன்னைக்கு பரப்பி விட்டு அன்றைக்கே மறுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. இன்றைக்கு வரைக்கும் பரப்புகிறாங்க. என்ன பரப்புகிறாங்க? எந்த ஒரு தரிக்காங்கிறாங்கல்ல, சாதுலியா தரிக்கா, இளவு தரிக்காண்ட அம்புட்டு தரிக்கா பயில என்ன செய்வான்னு கேட்டால், அதை அலிகிட்ட போய் முடிப்பான். அப்துல் கார் ஜிலானிங்கிறார்ல, சரி, அவருக்கு குரு யார்? யாரோ ஒரு ஆள், அவருக்கு குரு யார்? ஒரு ஆள், அவருக்கு குரு யார்? ஒரு ஆள், அவருக்கு குரு யார்? அலின்னு முடிச்சுருவாங்க. எல்லாமே எங்கே போய் முடியும்? எல்லா தரிக்காக்களும் போய் அலிகிட்ட போய் முடியும். ஏன் அலிகிட்ட போய் முடியுதுன்னு கேட்டால், எந்த தரிக்கான்னு எடுத்து பார்க்கலாம். தரிக்கான்னு வச்சுருக்கிற அவ்வளோ அயோக்கிய பயில்களுமே ஷாதுலியா தரிக்கா வச்சுக்கிறங்க, காதிரியா வச்சுக்கிறங்க, சொல்லி வச்ச மாதிரி என்ன செய்வாங்கன்னா அலிகிட்ட போய் நிப்பாட்டுவாங்க. அலிகிட்டேருந்து ரசூலுல்லாஹ்க்கு போயிடுவாங்க. அதுங்க அலி வழியாக அபூபக்கர் வழியாக ஏன் போக மாட்டேங்குது? உமர் வழியாக ஏன் போக மாட்டேங்குது? உஸ்மான் வழியாக ஏன் போக மாட்டேங்குது? பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் வழியாக ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் கதையை பில்டப் வச்சுருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பொதுமக்களுக்கு சொல்கிற விஷயத்தை பொதுவாக சொல்லிட்டாங்க. சில ஸ்பெஷல் ஞானம், ரகசிய ஞானம்னு ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் பொதுமக்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்து ட்ரைனிங் கொடுத்து தகுதியானவருக்கு தான் கொடுக்கணும். அப்படி ஒரு ரகசிய ஞானத்தை வச்சிருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அதை அலிக்கு சொல்லி கொடுத்தார்கள். அவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அந்த சீடர்கள் அவங்க சீடர்கள் சொல்லி கொடுத்தார். அப்படி தான் எங்களுக்கு அது கிடைச்சிருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் சீடர்களுக்கு ஆள் பார்த்து சொல்லிக் கொடுப்போம். இவனுக்கு இதை சொல்லி கொடுக்கலாமா, இவன் புரிஞ்சுக்கிடுவானா, இவன் தலையில் கொண்டு இதை வைக்கலாமா, அதெல்லாம் பார்த்து நாங்கள் ஷேகுமார்கள் நாங்கள் அதை பண்ணுவோம். ரகசிய ஞானம் இது. உங்கள்கிட்ட இருக்கிற குரான் ஹதீஸ்லாம் பொதுமக்கள் வெகுஜன மக்களுக்கு சொன்னது. ஆனால் அந்த ரகசிய ஞானத்தை எல்லோரும் தாங்க மாட்டீங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் நினச்சிட்டாங்க, அலிட்ட மட்டும் ஸ்பெஷலாக சொல்லி நீ செலக்ட் பண்ண ஆளுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னு பரப்பி விட்றாங்கல்ல. இன்றைக்கி வரைக்கும் தரீக்கா எல்லா தரீக்காவுடைய பேஸிக்கும் இதில் தான் நிற்கும். எல்லா தரீக்காவுடைய பேஸ் என்னன்னு கேட்டால், ரகசியமான ஞானம் ஒன்று இருக்கிறது.
அந்த ரகசிய ஞானம் எங்களுக்கு எங்கள் குருமார்ட்டேருந்து கிடைச்சிச்சு, அவங்களுக்கு அப்படி குருமார்கள் 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 குருமார்கள்னு வந்து அலிகிட்ட போய் சேரும், அலி வழியாக இந்த ஞானம் எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி இவங்க ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு தரிக்கா திருடர்களும். அதுக்கு தான் அவர் அந்த காலத்தில் இருந்து அப்போவே கேள்வி அவர்கிட்ட கேட்டுவிட்டாங்க. எப்படி அலிகிட்ட கேட்குறாங்க, குல்துலி அலி இபின் அபி தாலிபின், அலி இபின் அபி தாலிபிடத்தில் நான் கேட்டேன், ஹல் இந்தக்கும் கிதாபுன், உங்கள்கிட்ட ஏதாவது வேறு கிதாப் ஏதாவது இருக்குதா, வேறு ஏதாவது ரகசியமான ஞானத்தை தான் அவர் கேட்குறாரு. ஹல் இந்தக்கும் கிதாபுன், நம்ம எங்களுக்குனா குரான் இருக்கிறது, உங்கள்கிட்ட இன்னொரு கிதாப் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கால அலி சொன்னார், லா, இல்லை, வேறு கிதாப் இல்லை, இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய கிதாபை தவிர குரானை தவிர வேறு ஒரு கிதாப்னா எனக்குன்னு ஸ்பெஷல்லாம் கிடையாது. அல்லாவுடைய குரான் இருக்கல அந்த கிதாபை நான் வச்சுருக்கிறேன், அது உங்கள்கிட்டையும் இருக்கிறது. அப்போ அல்லாவுடைய வேதத்தை தவிர ஸ்பெஷல் கிதாப் ஒன்று என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லது அவு ஃபஹுமுன், ஒரு விளக்கத்தை தவிர, உத்தியஹு ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுமே அந்த விளக்கத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்கிட்ட இருக்கிறது, குரான் தான் இருக்கிறது. அதுபோக ஒரு மனிதனுக்கு விளங்குவான்ல அவனா சிந்திச்சு பார்த்து, அப்படிப்பட்ட விளக்கம் என்கிட்ட இருக்கிறது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சிலது விளங்கி வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் விளங்கி வச்சுருப்பீங்க. அப்போ நான் அதிலிருந்து விளங்கி கொண்ட விஷயங்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. கிதாபுல்லா ஒன்று இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நானாக அந்த கிதாபில் இருந்து சிலது விளங்குவேன், விளங்கி அந்த கருத்தை நான் வந்து என்னுடைய கருத்தாக சொல்லுவேன். அப்படிப்பட்ட கருத்து என்கிட்ட இருக்கிறது. அவு ஃபஹமுன், ஒன்று அல்லாவுடைய வேதம் இருக்கிறது, அல்லது அவு ஃபஹமுன், ஒரு விளக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. என்ன விளக்கம்? ஊத்தியஹு, அது வழங்கப்பட்டிருக்கிறான் ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்குமே அந்த மாதிரி ஒரு விளக்கம் தவிர வேறொன்றும் என்னிடத்தில் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு ஏடு மாதிரி வச்சுருக்காரு, சின்னதாக ஒரு ஏடு, சிற்றேடு. சிற்றேடுனா என்னென்னா ஒரு பேப்பர், ஒரு பேப்பர்னால் ஒரு 2-3 விஷயம் எழுதப்பட்டிருக்கு, ஒரு பேப்பர் வச்சுருக்காரு. அதை சொல்கிறார், அவு மாஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கிறத இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அல்லாவுடைய கிதாப் ஒன்று இருக்குது, ஒரு 3 விஷயம் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க ஒரு தடவை, அதை நான் எழுதி வச்சுருக்கிறேன், இந்த இருக்குது அந்த எழுத்து இதான், இந்த விஷயத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அந்த முனை நான் உடைச்சி விட்டேன் இப்போ அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? உங்கள்கிட்ட அல்லாவுடைய கிதாபை தவிர வேறு கிதாப் இருக்கான்னு கேட்கும் பொழுது 3 இருக்குங்கிறார். என்ன இருக்குது? வேறு எதுவும் கிடையாது. இல்லா கிதாபுல்லா, அல்லாவுடைய வேதத்தை தவிர வேறு ஒரு கிதாப் என்னிடத்தில் கிடையாது. 1. 2வது சொல்கிறார், ஃபஹுமுன் ஓத்தியஹு ரஜுலுன் முஸ்லிமுன், முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுமே அந்த ஒரு விளக்கம் தவிர வேறொன்றும் இல்லை. அந்த விளக்கம் இருக்குது, நானாக விளங்கி கொண்ட விளக்கம் என்கிட்ட இருக்க தான் செய்யும். அவு அல்லது மாஃபி ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஏட்டு, சஹீஃபாண்டா ஏடு, இந்த பேப்பர், இந்த ஏட்டில் இருக்குமே இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஏட்டில் ஒன்று இருக்குப்பா, இது நான் எழுதி வச்சுருக்கிறேன், இவ்வளவு தான் நம்மகிட்ட உள்ள சரக்கு. அல்லாஹ்வுடைய கிதாபு, இந்த ஏட்டில் உள்ள செய்தி, நானாக விளங்கி கொண்ட செய்தி, இவ்வளவு தான் இருக்கே தவிர வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கால, இந்த அபு ஜுஹைஃபா அவருக்கு மாணவர் கேட்குறாரு, குல்த்து, நான் கேட்டேன், ஃபமா ஃபி ஹாதிஹி சஹீஃபத்தி, அந்த ஏட்டில் என்ன இருந்தது, என்ன இருக்குது, ஏடுங்கிறீங்களா, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஒரு ஏடில் இருக்குங்கிறீங்களே, ஏடுனா எவ்வளோ விஷயம் அதில் இருக்குது, நிறைய செய்திகள்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. கால, அலி சொல்லுகிறாரு, அல் அக்லு, அக்லு என்று சொன்னால் இழப்பீடு. அக்லுன புத்தி என்று அர்த்தம் இருக்கிறது. ஒரு இழப்பீடு கொடுப்பாங்கள்ல, தீயத்துக்கு அக்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தனை வந்து கொலை செஞ்சுட்டு, தவறுதலாக கொலை செஞ்சிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு வந்து இழப்பீடு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி வந்து வேணும்னு கொலை செஞ்சிட்டா கூட கொல்லப்பட்ட குடும்பத்தார் மன்னித்தார்கள் என்று சொன்னால் அப்போ இழப்பீடு கொடுக்கணும். அதுக்கு பேர் அக்லு தான். அக்லு என்று சொன்னால் இழப்பீடு. அதாவது குற்றங்கள் செய்கிறவன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது அநீதி இழைக்கும் பொழுது அதற்காக மார்க்கம் என்ன இழப்பீடு கொடுக்க சொல்லுகிறதோ
அந்த இழப்பீடுக்கு பேர் அக்கலுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் அந்த ஏட்டில் என்ன எழுதி வச்சுருக்காருன்னு கேட்டால், கொலைக்கு இழப்பீடு இவ்வளவு, வேணும்னு செஞ்சால் அதுக்கு இவ்வளோ இழப்பீடு, கையை உடைச்சிட்டா அதுக்கு இவ்வளோ இழப்பீடு, ஒரு விரலுக்கு இன்னது இழப்பீடு, ஒரு கண்ணை டேமேஜ் ஆகி கண்ணு தான் அவன் மன்னிச்சிட்டான்னு சொன்னால் இழப்பீடு. நான் வந்து ஒருத்தன்ட கண்ணை குத்திவிட்டேன், அவன் என் கண்ணை குத்துறதுக்கு அவன் குத்தக்கூடாது, அரசாங்கத்தின் மூலமாக என் கண்ணை குத்துறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், கண்ணை வேணாம் நான் கண்ணை மன்னிச்சு விட்றேன்டா, அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும். கண்ணுக்கு பதிலாக என்ன செய்யணும், கண்ணை எடுக்காமல் அப்படின்னா ஒரு 100 ஒட்டகத்தை கொடு அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. அவர் அதான் சொல்கிறார், அல் அக்குலு 3 விஷயம் சொல்கிறார். அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஃபமாஃபி ஹாதிஹி சஹீஃபத்தி, இந்த ஏட்டில் உள்ளது என்ன அப்படின்னு அபு ஜுஹைஃபா கேட்குறார். கால அலி சொன்னார், அல் அக்குலு, அதாவது பாதிக்கப்பட்டவனுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு, அந்த விவரங்களை குறித்து வச்சுருக்காரு. இந்த பார்ப்பா, இது ஒரு விஷயம் எழுதி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபிக்காக்குல் அசீரி, கைதிகளை, அசீர்னா கைதி, கைதிகளை விடுதலை செய்தல் குறித்த சட்டம். கைதியை வந்து என்னென்ன மாதிரி கைதிகளை விடுதலை செய்யலாம், என்ன கண்டிஷனில் விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அது சம்பந்தமான குறிப்புகளை எழுதி வச்சிருக்கிறார். 2 விஷயமாச்சு. 3வது, வலா யுக்குத்தலு முஸ்லிமுன் பி காஃபிரின், எந்த ஒரு முஸ்லீமும் ஒரு காஃபிருக்காக கொல்லப்படக்கூடாது. இந்த 3 தான் இருக்கே தவிர, இந்த 3 தான், குர்ஆன் தான் இருக்குது. இந்த 3 விஷயம் எனக்கு ஒருக்கா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நான் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுபோல் நானாக என்னுடைய புத்திக்காக தோண்டக்கூடிய விளக்கம் இருக்கலாம், அது என்கிட்ட இருக்குது. இதை தவிர இந்த ரகசியமான ஞானம் மெஞ்ஞானம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவர் மறுத்துடுறார். இது ஒரு விஷயமாச்சா. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து இந்த பாட்டு மட்டும், இது வந்து ஏற்கத்தக்க பாட்டு கிடையாது. புகாரில் வந்துருந்தாலும் சரி, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு முஸ்லீம் இருக்கான், அதாவது இஸ்லாத்தில் வந்து கொலைக்கு கொலை, உயிருக்கு உயிர் தானே. கத்தபுனா ஃபிஹா பனி இஸ்ராயலுடைய வேதத்துக்கெல்லாம் எழுதியிருக்காங்கிறான், அன்னன் நப்ச பின் நப்சி, உயிருக்கு உயிர், ஒல் ஆயின பில் ஆயினி, கண்ணுக்கு கண், ஒ சின்ன பிஸ்ஸின்னி, பல்லுக்கு பல்லு, அப்புறம் ஒல் ஊதுன பில் ஊதுனி, காது காது, ஒல் ஜுருக்கு காயங்களுக்கு அதே போன்ற காயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான், நம்ம விதியாக்கி இருந்தோம்னு சொல்லி காட்டுறான். அப்போ வந்து ஒரு 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 முஸ்லீம் வந்து ஒரு காஃபிரை கொண்டு விட்டான்னு வைங்க, அதுவும் கொலை தானே. அதுக்கு பதிலாக முஸ்லீமை கொல்லக்கூடாது. இந்த ஒரு குத்தலும் முஸ்லீமை கொல்லக்கூடாது பி காஃபிரின், காஃபிருக்கு பகரமாக, காஃபிரை கொன்றதற்காக. அவன் ஒரு முஸ்லீமை கொண்டா தான் அவனை கொலை செய்யணும். ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் இன்னொரு முஸ்லீமை போய் கொலை பண்ணிவிட்டான்னு சொன்னால், கொலைக்கு கொலைங்கிற மரண தண்டனை அப்போ தான் கொடுக்க முடியும். ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் ஒரு காஃபிரை கொண்டு விட்டான்னு சொன்னால் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, காஃபிரை தானே கொண்டான் அப்படின்றது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் அந்த ஏட்டில் இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஆனால் இது அவர் பேரில், அலியின் பேரில் இட்டு கட்டினாங்களா அல்லது யார் பேரில் யார் இட்டு கட்டினான்னு நமக்கு தெரியலை. ஆனால் இது வந்து இஸ்லாமிய பேஸுக்கே மாற்றமானது. இது இந்த துணுக்கு மட்டும். எந்த துணுக்கு, ஒலா யுக்குத்தலு முஸ்லீமுன் பி காஃபிரின், ஒரு காஃபிருக்காக முஸ்லீம் கொல்லப்படக்கூடாது. இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு தான் நிறைய விமர்சனங்கள். முஸ்லீம் அல்லாதவங்க என்ன செய்கிறாங்க, என்னடா ஒரு நாட்டில் முஸ்லீம் வந்து முஸ்லீமை கொன்றா கணக்கு தீர்ப்பாங்களாம், காஃபிரை கொள்ளலாம்னா காஃபிரை கொண்டுக்கிட்டே இருப்பானவன். அதாவது காஃபிருடைய உயிர் தானே. ஒரு காஃபிரை வந்து ஒரு முஸ்லீம் கொண்டுட்ட இஸ்லாமிய ஆட்சியே நடக்குதுன்னு வைங்க. இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கிற ஒரு நாட்டில் ஒரு முஸ்லீம் போய் ஒரு முஸ்லீம் அல்லாதவனை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால், அதெல்லாம் நான் இழப்பீடு வாங்கிட்டு விட்ருங்க, கொலைக்கு கொலையில் முஸ்லீமுடைய உயிருக்கு வந்து இவங்களுடைய உயிருக்கு பதிலாக எடுக்க முடியாது, அப்படி தான் இஸ்லாமிய சட்டம் என்று இந்த ஹதீஸு சொல்கிறது. இந்த ஹதீஸு சொல்வதை உம்மத்தில் உள்ள பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். மதுஹபில் போய் கேட்டிங்கன்னா ஆமாங்கிறாங்க. ஆமாம், காஃபிருக்கு முஸ்லீமை அதில் கொடுக்க முடியாது, முஸ்லீமுக்கு தான் சட்டமே தவிர காஃபிரெல்லாம் கொல்றதுக்கு பஞ்சாயத்தை இல்லைன்னு சொல்லி அப்படி தான் சொல்கிறாங்க. ஷாஃபியில் கேட்டாலும் சரி, ஹனபியில் கேட்டாலும் சரி, மாலிக்கில் கேட்டாலும் சரி, ஹம்பலில் கேட்டாலும் சரி, அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சென்டென்ஸு எவ்வளவு இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்குது என்கிற
விஷயத்தை நம்ம விரிவாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.